வாழ்க்கை என்னும் ஓடவும். என்ன தொழில் பார்க்குற? சரி, கண்ண மூடு. ஏற்கனவே 2.25 ஆண்டுகளாக பொல்லாத துயரத்தையும் கஷ்டத்தையும் கடன்களையும் பெற்று வந்தாய். அதனால் இப்போவும் இந்த கடன்களிலிருந்தும் தொழிலிருந்தும் நீ மீண்டு வருவதை கஷ்டமாக நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதை சுலபமான முறைகளில் உனக்கு வருமானத்தையும் நிறையும் உருவாக்கி தந்தால் போதுமா? இந்தாடா, எல்லா வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சு தரேன். 1 வருஷம் ஆயிரும்ப்பா. கருப்பசாமிக்கு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து பண நஷ்டமும் தோல்வியும் பெற்றேன் என்று ஒருத்தன் வந்திருக்கான். யார்ப்பா அது? வாயா. அடுத்து, எனக்கும் என் கணவருக்குள்ள வாழ்க்கையில் வேதனையும் மன அமைதி குறைவு இருக்குன்னு ஒரு பெண்ணடியாள் கேட்கிறாள். வா பெண்மணியே, என்னடா தொழில் பார்க்குற தம்பி? லாரி. உன் பேர் என்னவரு? சட்டை அட்டை. ஒரு போட்டோ வச்சுருக்கியா கையில்? யார் போட்டாவா அது? சரி, வேற மனத்துக்குள்ளே ஒரு போட்டா இருக்க. அவள் இப்போ யார் கூட இருக்காடா? காலில் வந்துட்டு வா. இப்போ அவள் வேணுமாடா உனக்கு? தொழில் வேணுமா? அவள் வேணுமா? அவள் வேண்டாம்ல. விட்டுவிட மாட்டாமல் விதிகாட்டும் பாதையில் விரைகின்றாய் மகனே. 100 தின கால் வந்துட்டு வா. அவள் உன்னை விட பணக்காரனை பார்த்தாப்பா. அதனால் அவளை கூப்பிட்டனா உனக்கு பிரச்சனை தான் வரும். உனக்கு தொழில் தரேன், வருமானம் தரேன், கடன் இல்லாமல் வாழ வைக்க. போ. பாலகிருஷ்ணா எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? பம்மல். என்ன செய்யணும் உனக்கு? இப்போ வர கள்ளமூடு. அவன் மனத்தை திருத்தி உங்களை சேர்த்து வாழ வச்சா போதுமா? பிரத்தியார் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டு வா. வேறு என்னப்பா செய்ய முடியும்? அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்தா தனித்து கொண்டு வந்தாச்சு. நல்லா இருங்க. கருப்பசாமியே காப்பாற்றுவான். தைரியமாறு, வெற்றி அடைவாய் மகளே. இந்த அப்படி ஐஸ்வர்யமாறு. சந்தோஷம். கருப்பசாமிக்கு நான் பெற்ற மகனுக்கு நல்வாழ்வு வேணும்னு கேட்டு வந்தேன். நான் பெற்ற மகனே நடராஜா, ஏண்டா பிறந்த மகன். பையன் எங்கே இருக்கான்? கனடாவில் இருக்கான். கல்யாணம் முடிச்சிட்டானா? அவனுடைய இருக்க இடத்த பார்த்தேன். தொழிலில் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் வேலை விஷயமாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தான். உங்கள்கிட்ட கொஞ்சம் சீறி விழுந்துட்டான். கால் வந்துட்டுவான். இப்போ ஒருத்திக்கு அடிக்கடி கொஞ்சம் ஃபோன் பேசிக்கிட்டுதான். அதில் அவனுடைய பணமும் பாசமும் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. அதனால் அவன் மனத்தை திருப்ப முடியுமான்னு பார்த்தேன். திருப்பி உன் இஷ்டப்படி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதுங்களா? இந்தா நஷ்டமெல்லாம் காப்பாற்றுறேன். இந்த அப்படி கர்ப்பசாமிக்கு அப்படியா? சாமி, ஒரு இடத்துல பணத்தை போட்டு பெருசாக கிடைக்கும்னு நினச்சி நான் ஏமாந்துட்டேன். எவ்வளோ கொடுத்திய? பொய் பேசிடக்கூடாது. எவ்வளோ கொடுத்திய பணம்? 47 லட்சம். எவ்வளோ? யாருக்கு கொடுத்தீங்க? கால் வந்துட்டாங்க. அது பிரத்தியாருக்கு நீ செய்த உதவியாக நினச்சி நீ செஞ்ச. கடைசியில் உன் தலையில் இப்போ அந்த கடன் வந்து விழுந்திருக்கு. அந்த பணத்தை நான் மீட்டி சட்டப்படி ஒன்றையை நான் இந்த துன்பத்திலேருந்து காப்பாற்றிருந்தேன். அந்த பொறுப்பை அவனை ஏற்க வச்சுருந்தேன். கால் வந்துட்டு வா. ஏன்னா செய்த குற்றம் அவனை சார்ந்தது தானே, இவனுக்கு சேரலையே. என்ன வரலாம். கல்யாணம் இந்தா வெற்றி ஆண்டு நடத்தி தரப்பா. பணம் கிடைக்கும். தைரியமாறு, கவலைப்படாத. கல்யாணம் பேசி தடையாகி விட்டது என்று ஒரு வருத்தம். யாருக்கு? வா. இவனுக்கு தடையில்லாமல் திருமணத்தை நடத்தி வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? அடுத்த மாதம் அந்த வேலை கிடைக்கும் உனக்கு. பிடி, வெற்றியாக்கி தரேன். கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், தடையில்லாமல் இந்த பணம் நல்லா இருமா. கர்ப்பசாமிக்கு சாமி, என் பிள்ளை ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாக இருக்கிறேனே. என் பிள்ளைகள் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமாக இருக்கிறேனே. அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்கான். பிள்ளைகள் எங்கேப்பா இருக்குது?
நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன காரணம்? பிரிஞ்சிருக்காரா? கால் வந்துட்டுவாங்க. உலகத்தில் வாழுவதே ஒரு கஷ்டம், அதில் நிற்பது ஒரு கஷ்டம், நடப்பது ஒரு கஷ்டம், உட்கார்வதும் ஒரு கஷ்டம். கண்ண மூடு. பையனுக்கு எதையோ செஞ்சு மடக்கிட்டாங்க அப்படிங்கிறது உன்னுடைய கருத்து. உண்மையா? நடந்தது உண்மைதான். உன் பையனை குடும்பத்தோடு நான் இணைச்சி தரேன், வெற்றியாக்கி தரேன். கால் வந்துட்டுவான். என் பிள்ளைக்கு மறுமணம் வேண்டும் என்று கட்டு வந்தவர்கள் கையில் வைங்க முதல்ல, பிற பேசலாம் அதை பற்றி. என்ன? வெற்றியாக்கி தரேன். அமாவாசைக்கு முதலாள் வந்து என்னை பாருங்கள் போட்டாவோட. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளைகளுடைய மனநிலைகளும் கொஞ்சம் மன வருத்தத்தில் குழப்பமான நிலைகளில் இருக்குது. அந்த மனதை சீராக்கி நீங்கள் நினைக்கிறது மாதிரி முழுமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வரலாம் பக்கத்தில். இந்தாப்பா 90 நாட்களில் ஒரு திருப்பம் கிடைக்கும். திருமணத்துக்கு சம்மதமும் சிறந்த வரதுமாக கிடைக்கும், நிலையானதாக இருக்கும். வாழ வச்சு தரேன். 6 மாத காலம் அவகாசம் இருக்குது, வெற்றியாகும் எல்லாம். கர்பசாமிக்கு அலுமினிய ஃபேக்ட்ரி ஒரு இடத்துலேருந்து உனக்கு பணம் வருது, பணமும் வாங்கி தரேன். அதே மாதிரி இப்போ அவங்கள பேச்சுவார்த்தைக்கு ஒரு வழக்கறிஞர் மூலமாக அவனுக்கு செய்தி வரும், பேச்சுவார்த்தையில் முடிச்சு தரேன்ப்பா. இந்தா செல்வமாறு வெற்றியாகித்தார். கருப்பசாமிக்கு ஆமாம் கருப்பசாமி, கால் என்ன விஷயம் கேட்டு பார்ப்போம். யாருக்கோ காலில் சேதப்பட்டு மன வருத்தமும் வலி இருக்க. யாருக்கு அது? என்ன செய்யணும்ப்பா உனக்கு? கண்ணை மூடு. இந்த கையை கொண்டா. என்ன எப்படி? கண்ணை முடிக்கா. உன் பையனுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்ப்பா. இந்த வருஷமே நடக்கும். ஒரு பேத்தியாளாக இருப்பா, மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருப்பா. வெற்றி உண்டு. போ, நல்லா இருக்கும். சந்தோஷம். கர்பசாமிக்கு எங்களுடைய டாக்குமெண்ட் ஒரு இடத்துல லாக்காக இருக்குது, அதை எடுக்கணுமே கருப்பசாமி. யாருடைய டாக்குமெண்ட்? அடமானத்தில் இருக்கா, பேங்கில் இருக்கா? இன்னும் அரசாங்கம் உங்கள் முதல்ல எடுத்துக்கிடுச்சா? அந்த பணம் வர்றதுக்கு இன்னும் 4.5 மாதம் ஆகும். அந்த பணத்தை வர வச்சு தந்தால் போதுமா? அந்த பணத்தை வர வைக்கிறேன், அடுத்து உடம்புல சேதப்படாமல் காப்பாற்றுறேன். கண்டிப்பாக தனி கொடுத்தன வைக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பேரில் ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். அதனால் அவங்கள தனியாக இருக்க வைங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. போங்க, நான் வர வைக்கிறேன், கவலை வேற. கர்பசாமிக்கு அப்படியா அல்ல, காது கேட்காது. நீங்கள் போகலாம், உங்கள் உத்தரவு முடிஞ்சு போச்சுன்னா அதை விட்டுறணும். அப்படி கர்பசாமி, நான் பார்க்குற வேலையும் நல்லாகணும், என் பிள்ளைகளையும் சீராக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன், கொஞ்சம் செய்வனை கோளாறுகள் இருக்குது. விடிய தூங்கினாலும் கண்ணை மூடியிருப்போம், மண்டையெல்லாம் வேறு சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நிலையிலிருந்து மாற்றி தந்துடுறேன். உன் பிள்ளைக்கு ஒரு அவார்டு கிடைக்கும், பொம்பளை பிள்ளைக்கு உயர்ந்த வேலை கிடைக்கும். நீ பார்க்குற வேலையில் எந்த கண்டமும் இல்லாமல் சிறப்பாக வாழ வச்சு நிலையானதாக இருக்க வைக்கண்டா. இந்த செயல் உண்டு. இந்த மகளே அந்த மாதிரி வாடா பக்கத்தில், என் காப்பால் உயர்வாய் வெற்றி. சரி பரவாயில்ல. கர்பசாமிக்கு என்ன உண்டு கேட்டு பார்ப்போமா? அப்படியா? இன்னும் ஒன்று தான் இருக்கா? அப்படியா? யார்? ஓ, வீடு சம்பந்தமாக மனக்குழப்பமும் பிரச்சனையும் உடையவர்கள் யார்? சென்னை. வீடு சம்பந்தமாக மனக்குழப்பமும் பிரச்சனை யார்? வா, உனக்கு வர வேண்டிய அந்த சொத்து வர்றதுக்கு 1.5 வருஷம் ஆகும். அதை வர வச்சு தரேன், தடை இல்லாமல் நடக்கும். அதுக்கு இடையில் போனால் அது கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகும். சமாதானமாக முடிக்கணுமா? எப்படி முடிக்கணும்? கால் வந்துட்டு வா. கர்பசாமிக்கு சரி. அடுத்து என்ன வேணும் வேறு? அந்த பிள்ளையை திருத்தி தரேன், குழப்பெல்லாம் ஆக்கி தரேன், நல்லா இருப்போம். கர்பசாமிக்கு செங்கல்பட்டு குண்டப்பா. ஏய், இந்த அப்படிடா, நமக்கு வேண்டிய பொருள்டா அது. நாளைய உத்தரவுக்கு வச்சிரு, ஒதுக்கி வை. அப்படியாப்பா? சரி, இந்தா செல்வம் பெருகும், தொழிலை தொடங்க அடுத்து புதுமையாக வெற்றியாகும். நல்லா இருக்கும்.
கால் வந்துட்டோப்பா. என்னடா வேணும் உனக்கு? எங்கே இருக்கிறாங்க? எதுவும் சமாதி கும்பிடுவியா நீ? சித்தர்கள் சமாதி, ஜீவ சமாதி எதுவும் கும்பிட போயிருக்கியா? எந்த ஊரில்? கால் வந்துட்டோம். உன் மனைவியினுடைய மனதை போய் பார்த்தேன். வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறதுக்கு இன்னும் 4 மாதம் அவள் டைம் வச்சுருக்கா. 4 மாதத்துக்குள்ள நீ போய் கூப்பிடணும். போக முடியுமா? கூட கூட்டம் நல்லா பக்கத்தில் வா. உங்களை கொஞ்சம் முட்டாள்தானே இருக்கடா தம்பி, மாற்றிக்கா போ. கிடைக்கும் போ, கிடைக்கும் போ. கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குது? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வா, கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும் பிள்ளைக்கு? பக்கத்தில் வாங்க. ஐயா நீங்கள் வாரீங்க, எனக்கு கேட்டு பார்க்குறேன். காலை இருக்கு சிவன் அம்மனோடு சேர்ந்துருக்கு. எங்கே இருக்குன்னு கேட்கணுமா? சிவன் கோயில் எங்கே இருக்குது? ஒரு 17 கிலோமீட்டர் இருக்குமா? கால் வந்துட்டு வா. அது என்னன்னு நான் பார்க்கணும். அதான் நந்தீஸ்வரன் வாராரு, அதனுடைய விளக்கம் என்ன என்று நமக்கு தெரிய வேண்டாமா? உன் பிள்ளைக்கு கல்யாணம் நின்னது மிக நல்லது. அந்த கல்யாணம் நடந்திருந்தால் உயிர்கண்டம் ஏற்பட்டிருக்கும். அப்படி ஒரு நிலை வராமல் ஒரு தடையை நீக்குவதற்கு ஏற்பட்ட விளைவு தான் இது. அதனால் கவலையை தூரம் இந்த விஷயத்திலிருந்து விடுதலையாக்கி அடுத்து திருமண காலத்தை உருவாக்கி தாரேன். தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை நீக்கி வெற்றியாக வாழ வச்சு தாரேன். வேறு என்ன வேணும்? இனி ஆக்சிடெண்ட் ஆகாது. அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார். பக்கத்தில் வா. அமாவாசைக்கு முதல் என்னை வந்து பார் பார் பார். அடுத்து சாதகம் பொருந்துமா பொருந்தாதா? என்னென்ன சாதகம் கொண்டாங்க, என்னென்னு பார்த்துருவோம். எந்த ஊர் உங்களுக்கு? மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குது? கால் வந்துட்டாங்க. கற்பராயம் எங்கே இருக்காரு? கால் வந்துட்டோம். 1 2 3 4 7. சில குருட்டு ஜோசியர்களால் சில பலன்கள் சரியில்லாமல் போயிடும். கிரகங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்து இருக்கிற ஸ்தான பலத்தையும் காரக தத்துவத்தையும் உத்தமமாக ஆராய்ந்து பார்த்தால் சாதகம் நல்ல ஜாதகம். எடுத்த உடனே 7ஆம் இடம் சனி பகவானுடைய வீடு. சனி பகவானுடைய வீடாக இருக்கிறதுனால வில்லங்கமான பையனாக இருப்பான். அதனால் இந்த கல்யாண வாழ்க்கை நல்லா அமைதியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கழிச்சு போட்டு போய்கிட்டு இருக்காங்க. சர்றாரு கால் வந்துட்டாங்க. டிங் நம்ம மாற்றுவோம். என்னப்பா பையன் நல்ல பழக்க வழக்கம் உடையவனா? எந்த கெட்ட வழக்கம் கிடையாது. சரி பார்ப்போம். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? திருமணத்தை தடை இல்லாமல் நடத்தி தரணும். வேலைக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆயிரும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கல்யாணமும் நடக்கும், வேலையும் நடக்கும். ரொம்ப விவகாரம் பேச முடியாது. ஒரு கேள்வி தான். சின்னவனை சேர்த்து வைக்கிறேன். அமாவாசைக்கு முதல் நாள் இந்த ஜாதகத்தை கொண்டு வா, பையனுடைய ஃபோட்டோவையும் கொண்டு வா. அங்கே தள்ளி இருந்தால் விபூதி புசுறது எப்படி வெற்றியாக்கி தரேன். வா பக்கத்தில் இந்த நல்லா இருப்பாங்களே ஐஸ்வர்யமார். அமாவாசைக்கு முதல் நாள் வந்து சேருங்க. அமாவாசையில் சேர்ந்துக்காங்க. போங்க இப்படி போங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். வாடா தம்பி, கால் வந்துட்டு வாடா. உங்கள் அம்மா வாங்கடா, கூப்பிட்டு வாடாங்க. கால் வந்துட்டு வாடா, உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன எக்ஸாம்பிள் இருக்க? கடமுடு. எழுபது சதவீத மதிப்பெண் தான் உன் மண்டையில் இருக்குடா அறிவு. அது கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயந்தான். என்ன சொல்கிற? நல்ல மதிப்பெண்ணில் பெறுவாய். அடுத்த சப்ஜெக்ட் காலேஜ் படிக்க போறியா, வேலைக்கு போறியா? கால் வந்துட்டு வா. இந்தா அடுத்து நல்ல கல்லூரியில் தொழில் சொந்தமான கல்வியை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பாஸ் ஆயிடுவா. நல்ல மதிப்பெண் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். கர்மசாமிக்கு தன் தோட்டத்து சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் யார்? பாப்பா பாப்பா
ஏய் என்னப்பா வேணும்? நடக்கும், நடத்தி வச்சு தரேன், எதிர்ப்புலாமல் ஆக்கி தரேன். இந்த அப்படி இப்போதைக்கு நடக்காது, 3 மாதம் பொறுமையாரு அசத்திடுவோம். இப்போ கோயம்புத்தூர் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? காலன்ட்டா உன் பொண்ணை போய் பார்த்தேன். அவளுடைய புத்தியான வாழ்க்கையில் நிம்மதி குறைவும் எதிர்ப்பும் சண்டையும் நடந்துக்கிட்டு இருக்கும். இவளுடைய டென்ஷனுக்கு புழுசம் கட்டுப்படணும்னு நினச்சா உலகத்தில் நடக்குமா? நடக்காது. அதனால் இப்போ சொத்துக்கள் சொந்தமாக பிரச்சனை இருக்கும், வருமானம் சொந்தமான பிரச்சனையும் இருக்கும். இந்தா எல்லாம் சரியாக்கி தரேன். அமைதியான வாழ்க்கையை நிலைநாட்டி 2 பேரும் இணை பிரியாமல் காப்பாற்றுறேன். வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம்.